அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பர்களே, இந்த பதிவு தம்ப்நெயிலில் நீங்கள் பார்த்த டைட்டில் என்னவென்றால், திருமணத்திற்கு பிறகும் அம்மாவின் சொல் தட்டாத பிள்ளைகளால் பறிக்கப்படும் மனைவிகளின் மகிழ்ச்சி என்பதே இன்றைய பதிவின் தலைப்பாகும். அதாவது இந்த பதிவு எதற்காக நான் வெளியிடுகின்றேன் என்றால், இந்த பதிவை எதற்காக நான் பேச நினைக்கின்றேன் என்றால், பல ஆண் பிள்ளைகளால் பல மனைவிமார்களின் சந்தோஷம் பறிக்கப்படுகின்றது. ஒரு 24-25 வயது வரை அம்மா வீட்டில் வளர்ந்துவிட்டு தாலி கட்டி அழைத்து செல்லும் ஒரு கணவன் திருமண பந்தத்திற்கு பின் அவளுடைய உணர்ச்சிகளை உணர மறுக்கின்றான். அவள் ஒரு பெண், அவளுக்கு ஆசாபாசங்கள் இருக்கும், அதை அவன் ஏற்றுக்கொள்வதில்லை. அவன் ஏன் ஏற்க மறுக்கின்றான் என்றால், ஒன்று, அவனுடைய சுய புத்தியினால் ஏற்க மறுக்கின்றான். சில ஆண்களுக்கு ஈகோ என்று அதிகமாக இருக்கின்றது, ஆணாதிக்கம். அதாவது பெண்கள் என்றாலே நமக்கு அடிமைகள் தான், நாம் சொன்னபடி அவர்கள் கேட்டாக வேண்டும். ஒரு வீட்டில் ஒரு அதாவது வீட்டு குடிமகனாகிய ஆண்மகன் நான் வைத்தது தான் சட்டம் என்ற ஒரு சுய புத்தியுடன் நிறைய ஆண்கள் இருக்கின்றார்கள். மனைவிகளின் உணர்வுகளை, மனைவிகளின் ஆசாபாசங்களை, மனைவியை அவர்கள் மதிப்பதே இல்லை, மனைவியை ஒரு பொருட்டாக மதிப்பதே இல்லை. அந்த மாதிரி ஆண்கள், அந்த ரகத்தில் சில ஆண்கள் இருக்கின்றார்கள். சில ஆண்கள் அம்மாவின் சொல் தட்டாத பிள்ளைகளாக இருக்கின்றார்கள். அதாவது தான் தாலி கட்டி அழைத்து கொண்டு வந்த பெண் தனக்கு மனைவியான பின் அவள் தன்னுடைய அம்மா, அதாவது தன்னுடைய அம்மா, மாப்பிள்ளை ஆண் பிள்ளையின் அம்மா, அவள் என்ன நினைக்கின்றாளோ, அவள் என்ன சொல்லுகின்றாளோ அதை அப்படியே தன்னுடைய மனைவி கேட்க வேண்டும் என்று சில ஆண் பிள்ளைகள் இருக்கின்றார்கள். அது ஒரு ரகம். அப்படியே கேட்டு விடலாம் தான். அதில் மருமகளுக்கு என்ன கஷ்டம்? மாமியார் சொல்வதை கேட்க வேண்டியது தானே. ஆனால் எந்த இடத்தில் அவள் அதை கேட்க மறுக்கின்றாள், மாமியார் சொல்வதை மருமகள் எந்த இடத்தில் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றாள் என்பதையும் ஆராய வேண்டும். உதாரணத்திற்கு, பெண் பிள்ளைகளில் பல பேர் இன்று வேலைக்கு செல்கின்றார்கள். ஒரு வேலைக்கு செல்லும் பெண் பிள்ளை, ஒரு பொண்ணு வேலைக்கு போகிறான்னா, அவள் வேலை முடித்து சாயங்காலம் வீட்டுக்கு வர்றப்ப அவளே அழுத்து போய் வருவாள். ஓரளவுக்கு பகல் ஃபுல்லாக டியூட்டி பார்த்துட்டு அழுத்துட்டு வருவாள். அழுத்து போயிட்டு அவள் வந்தான்னா அவளுக்கு உடனே ஒரு ரெஸ்ட்டு தேவைப்படும். அந்த நேரத்தில் அந்த வீட்டில் உள்ள மாமியார் எப்படி நல்லா ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னா, அவளை அன்பாக உசரித்து அவளுக்கு காஃபி கொடுக்கலாம். வீட்டோடு இருக்கிற ஒரு மாமியார் வீட்டு வேலை மட்டும் செஞ்சுட்டு, ஒரு மகனோட இருக்கிற மாமியார் அவளை நல்லா அன்பாக உபசரித்து அவளுக்கு ஒரு காஃபி போட்டு கொடுக்கலாம். நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுமான்னு சொல்லலாம். அப்படியும் சில மாமியார்கள் இருக்கின்றார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. நான் எல்லா மாமியார்களையும் குறை சொல்லவே இல்லை, எல்லாவற்றிலும் பெர்சன்டேஜ் தான். சில மாமியார்கள் அப்படி, சில மாமியார்கள் இப்படி என்று இருக்கின்றார்கள். நாம் இந்த பதிவில் சொல்ல வருவது, மனைவிமார்களின் சந்தோஷம் உங்கள் அம்மாவால், அதாவது அந்த பெண்ணுடைய மாமியாரால் பறிபோகவே கூடாது. அது உங்களுடைய பொறுப்பு. கணவனாக பொறுப்பு ஏற்றுக்கொண்டிருக்கும் நீங்கள்தான் அதற்கு பொறுப்பு. உங்கள் மனைவியின் சந்தோஷத்திற்கு உங்கள் அம்மாவால் எந்த இடையூறும் வரக்கூடாது. அதை நீங்கள் ஏற்றுத்தான் ஆக வேண்டும். இப்படியாக எத்தனையோ மாமியார்கள் மருமகளை கொடுமைப்படுத்தவும் செய்கின்றார்கள். அவளேவும் மாமா ஆஃபீஸ்க்கு போயிட்டு வர்றான், வீட்டுக்கு வந்தவுடனே அவள் பேக்கோட கட்டிலில் வச்சுருக்க மாட்டான். வந்தவுடனே வா ஒன்றை தான் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன், சீக்கிரம் காப்பியை போட்டு கொண்டா, எனக்கு ஒரே தலைவலி அப்படி சொல்கிற மாமியார் எத்தனை பேர் இருக்காங்க? அந்த மாமியார் பகல் ஃபுல்லாக வீட்டில் தான் இருந்திருக்காங்க, ரெஸ்ட் எடுத்துக்கலாம், எப்படினாலும் செஞ்சுருக்கலாம். ஆனால்
அப்படி இருந்துக்கிட்டேவும் வந்தவுடனே தன்னோட அதிகாரத்தை மருமகிட்ட காட்டணும். இந்த மாதிரி மாமியார்கள் சில ரகம். சில பேர் வந்தவுடனே தன்னோட அதிகாரத்தை மருமகிட்ட காட்டி ஆகணும். அப்படியெல்லாம் நடந்துக்கிட்டாதான் அவள் ஒழுங்காக நம்மளை மதித்து நடந்துக்குவான். இல்லைன்னா மகனை கூட்டிகிட்டு தனி கொடுத்தனம் போயிடுவான். மகன் வந்து தனி கொடுத்தனமே போகக்கூடாது. மகனும் தான் கண்ட்ரோலில் இருக்கணும், மருமகளும் தான் கண்ட்ரோலில் இருக்கணும். இப்படி நினைக்கிற மாமியார்கள் நிறைய பேர். அப்பொழுது நினைத்து பாருங்கள், அந்த மனைவியுடைய மனநிலைமை, மனைவியாகி அந்த பெண்ணின் மனநிலைமை எப்படி இருக்கும்? பகல் முழுக்க அவள் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு வந்து வீட்டிலும் வந்து அவள் தான் செய்ய வேண்டும் என்று நிறைய மாமியார்கள் எதிர்பார்க்கிறார்கள். இதற்கு அவருடைய கணவன் சப்போர்ட் பண்ணுவதில்லை, மனைவிக்கு சப்போர்ட் பண்ணுவதில்லை, அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுறான். ஏன் வந்து கேட்டால், அம்மா கேட்டால் டீ போட்டு கொடுக்க வேண்டியதானே, இதில் உனக்கு என்ன கஷ்டம்? ஆஃபீஸில் போய் என்ன நீ உட்காந்துட்டே தானே வேலை செய்கிறேன், காட்டு வேலையாக செஞ்சுட்டு வர்றேன், தோட்டத்தில் போய் களை எடுக்கிறது, குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பார்க்குறது, விதைக்கிறது, தண்ணி காய்ச்சி இப்படி தோட்டத்து வேலையாக செஞ்சுட்டு வர்றேன், ஆஃபீஸில் போய் சும்மா அரட்டை அடிச்சுட்டு உட்காந்துட்டு வேலை செஞ்சுட்டு வர்றேன், இதில் உனக்கு என்ன கஷ்டம்? வந்தவுடனே பேக்கை வச்சுட்டு மொத்த கால் கழிட்டு அம்மாவுக்கு எல்லாம் சேவை செய்யி, நீ தான் செய்யணும். அப்படி அம்மாவுக்கு வயசாச்சு இல்லையா, அவங்க எத்தனை வருஷம் செஞ்சுட்டே இருப்பாங்க, அவங்க வயசான காலத்தில் நீ தான் செய்யணும் அப்படின்னு சொல்கிற கணவன்மார்கள். இந்த கணவன் என்ன நினைக்கிறான்? ஆஃபீஸில் ஒரு சும்மா தான் இருந்துட்டு வருகிறாள் என்று நினைக்கிறான், ஈஸியான வேலை என்று நினைக்கிறான். வேலை ஈஸியாக இருக்கலாம். ஒரு அலுவலகத்தில் வேலை செய்யும் பெண்ணிற்கு அவளுடைய வேலை எளிதாக இருக்கலாம். ஆனால் அவளுக்கு அங்கு இருக்கும் டார்ச்சர், மேலதிகாரிகளால், உடன் பணிபுரியும் சில அதிகாரிகளால், சக ஊழியர்களால் அவளுக்கு ஏற்படும் டார்ச்சர் இவனுக்கு தெரியுமா? சில பெண்கள் தான் அனுபவிக்கும் எல்லா டார்ச்சர்களையும் வீட்டில் வந்து கணவனிடம் ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லுவதில்லை. பல டார்ச்சர்கள் இருக்கின்றன. எத்தனையோ ஆண்கள் அதிகார தோரணையில் அந்த சீட்டில் அமர்ந்து கொண்டு தனக்கு கீழே வேலை செய்யும் பெண்ணை, ஈவன்தோ அவள் மனமானவளாக இருந்தாலும் அவளை ஒரு தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கின்றார்கள். இவளை எப்படி, அவள் ஒரு அழகான பெண்ணாக இருந்துவிட்டால் அவள் சிரித்து பேசினாலேவும், அவள் சிரித்து பேசக்கூடாது, ஒரு பொண்ணு வந்து சிரிச்சே பேசக்கூடாது, சிரித்து பேசிட்டா உடனே இந்த ஆம்பளைகளுக்கு அவள் தப்பானவ அப்படின்னு முடிவுக்கு வந்துடுறாங்க. ஏன் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் நண்பனாக இருக்கவே முடியாதா? ஒரு தோழியாக அவளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதா? அவளை தப்பான கண்ணோட்டத்தில் தான் பார்க்க வேண்டுமா? எல்லா ஆண்களையும் சொல்லவில்லை, இந்த பதிவு வந்து எல்லா ஆண்களும் அப்படித்தாங்கிறதே கிடையாது. in all the categories there are exceptions. சில ஆண்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள். அப்பொழுது அவளுக்கு ஏற்படும் மன உளைச்சல் அதிகமாகின்றது. இதை எத்தனை கணவன்மார்கள் புரிந்து கொள்கின்றார்கள்? புரிந்து கொள்ளாத கணவன்மார்கள் எத்தனை பேர்? அந்த இடத்திலும் ஒரு மனைவியின் மகிழ்ச்சி பறிபோகின்றது. அவள் வீட்டுக்கு வந்தவுடனே அன்னைக்கு ஏதாச்சும் ஒரு இன்சிடெண்ட் அங்கே நடந்திருக்கும் ஆஃபீஸில். அவள் அப்படியே ஒரு தலைவலியோடு வருவாள். பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு வர்றான், பஸ்ஸில் போகிறான். காரில் போகிற லேடிஸும் இருக்காங்க, காரில் போயிட்டு காரில் வர்றவங்க இருக்காங்க, தானே சொந்தமாக காரை ஓட்டிகிட்டு போகிறாங்க வர்றாங்க, இல்லை வாடகை காரை பிடிச்சிட்டு போகிறாங்க, பஸ்லேயும் போகிறாங்க. எல்லாமே அந்த குடும்ப நிலைமை பொறுத்து. நடுத்தரமான குடும்பம், அதிக வசதியான குடும்பம், நடுத்தரத்துக்கும் கீழ்ப்பட்ட குடும்பம் என்று உள்ளது. ஒரு பெண் பஸ்ஸில் போயிட்டு வர்றா, திரும்ப பஸ்ஸில் வர்றா அப்படிங்கிறப்ப அந்த பஸ்ஸு கூட்டம், நெரிசல், அதையும் அவள் டாலரேட் பண்ணி ஆகணும். குடும்பத்துக்காக அவள் உழைக்கிறான். எல்லா பெண்களும் ரொம்ப சந்தோஷமாக வேலைக்கு போகிறதெல்லாம் கிடையாது. ஒரு பொண்ணுக்கு தன்னுடைய வீட்டை மட்டும் கவனித்து கொண்டு, நிறைய பெண்களுக்கு இதுலேயும் எக்ஸப்ஷன் உள்ளது. சில பெண்கள் வேலைக்கு போக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். சில பெண்களுக்கு வீட்டிலேயே இருந்தால் நல்லது என்று தோன்றும். கணவன் சம்பாத்தியத்தை வைத்துக்கொண்டு அந்த வீட்டை மட்டும் நிர்வகித்து கொண்டு நாம் இருந்தால் நல்லது என்று அவளுக்கு ஒரு உணர்ச்சிகள் இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நடுத்தரமான குடும்பமாக இருந்தால் அந்த குடும்பத்தின் நிதி நிலைமையை சமாளிப்பதற்காக அவள் வேலைக்கு செல்கின்றாள். அப்படி வேலைக்கு செல்லும் பொழுது மனதளவிலும் உடல் அளவிலும் அவளுக்கு பல டார்ச்சர்கள் பல ஆண்களால் கொடுக்கப்படுகின்றது. ஏன் சில பெண்களாலேயும் அவளுக்கு வேலை செய்யும் இடத்தில் டார்ச்சர் வருகின்றது. பெண்ணுக்கு பெண்ணே நிறைய இடங்களில் எதிரிகளாக இருக்கின்றார்கள்.
அப்படி இருக்கும் பொழுது அவர் எப்படி ஒரு சந்தோஷமான மனநிலையை அந்த வீட்டு அலுவலகத்தில் ஒரு டார்ச்சரே போல் அழுத்தி விட்டு வந்தவுடனே அவளுக்கு எப்படி இருக்கும்? அப்பாடா அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் கட்டிலில் படுத்துக்கணும் போல் இருக்கும். மனசில் எரிச்சல் இருக்கும், உடலில் சோர்வு இருக்கும். அப்போ வீட்டுக்கு வந்தவுடனே அவள் நிம்மதியாக கட்டிலில் உட்காந்துட்டு அவளுக்கு யாராச்சும் ஒரு கப் காஃபியோ டீயோ கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அவள் மனசு ஏங்கும். ஆனால் வீட்டுக்கு வந்தால் நிலமை தலைகீழாக இருக்கும். வந்தவுடனே மாமியார் ஆமாம் இவள் பெருசாக ஆஃபீஸில் வெட்டி முடிஞ்சிட்டு வந்துட்டா, டீ போட்டு கொடுக்கட்டும் நமக்கும்பா. அடுத்து டீ போட்டு முடிச்சோடனே டிஃபன் செய்ய சொல்லுவாள். அதிகாரம், அவளுடைய அதிகாரத்தை காட்டுவார்கள். இதை கணவன் கண்டுகொள்ளவே மாட்டான். நிறைய குடும்பங்களில் கணவன் கண்டுகொள்வதில்லை. அவன் அம்மா சொல் தட்டாத பிள்ளையாக இருக்கின்றான். இந்த இடத்தில் அம்மா சொல் தட்டாத ஒரு பிள்ளையினால் ஒரு மனைவியினுடைய மகிழ்ச்சி பறிபோகின்றது. இது வேலைக்கு செல்லும் பெண்ணுக்கு இப்படி என்றால், சில பெண்கள், வேலைக்கு செல்லாத பெண்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். எல்லோருமாவா வேலைக்கு போகின்றார்கள்? வேலைக்கு செல்லாத பெண்கள் வீட்டிலேயே இருப்பவர்கள் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட வீட்டிலேயே இருக்கும் பெண்களுக்கு என்ன தோண்டும் என்றால், அவள் எல்லா வேலையும் வீட்டில் செஞ்சிருப்பாள். மாமியாரே இருந்தாலும் மாமியாருக்கு செய்ய வேண்டிய சேவையை செய்வாள், தான் சமைப்பா, எல்லா வேலையும் அவள் செஞ்சுருப்பாள். ஈவினிங் ஃப்ரீ ஆகினோடனே அவளுக்கு என்ன தோணும் அப்படின்னா, தன்னுடைய கணவனோட, அதுவும் புதுசாக கல்யாணம் ஆனவங்களோ இல்லை கல்யாணமாகி கொஞ்சம் வருஷம் ஆகிருக்கிறவங்களுக்கு எப்போ என்ன தோணும், சரி இன்றைக்கி நம்ம ஹஸ்பண்டோட நம்ம வெளியே போகணும் அப்படின்னு அவளுக்கு ஒரு ஆசை இருக்கும். அப்போ அவள் மாமியார்கிட்ட சொல்லியிருக்க மாட்டான், இன்றைக்கி நான் என் புருஷனோட வெளியே போகணும்னு நினைக்கிறேன். அவள் சொல்ல மாட்டான். ஏன்னா சொன்னால் அந்த மாமியார் விட மாட்டாங்க. சொல்லாமல் திடீர்னு போவோம் அப்படின்னு அவள் பிளான் பண்ணியிருப்பாள். அப்போ கணவன் வந்தவுடனே அவளுக்கு காஃபி டீ எல்லாம் இவள் கொடுத்துட்டு வெளியே போகலாம் அப்படின்னா அவள் ஒரு அஸ்திரத்தை போடுவான். எதுக்கு அப்படின்னு புருஷன் கேட்டால், அவளுக்கு பேசிக்காக தான் புருஷனோட போகணும், அதுதான் வெளியே எய்மு. பைக்கில் அவன் பின்னாடி உட்காந்து போகணும், ஃப்ரீயாக ஜாலியாக இருக்கணும். ஏன்னா பகல் ஃபுல்லாக அவள் வீட்டில் தான் இருக்கான். அப்படிங்கிறப்ப அவன் என்ன சொல்லுவான், எதுக்குன்னு கேட்டான், நீங்கள் ஒரு சேலை எடுக்கணும், எனக்கு சேலை, புது சேலை நிறைய இல்லை, சேலை எடுக்கணும் அப்படின்பா. சில ஆண்கள் நல்லவங்க மனைவியை சந்தோஷப்படுத்தணும்னு அவள் கேட்குறத செய்வோம் அப்படின்னு நினச்சி மனைவியோட மகிழ்ச்சியை தன்னுடைய மகிழ்ச்சி நினைக்கிறவன் சரி வா அப்படின்னு கூட்டிகிட்டு போவான். அப்படி சில ஆண்கள் இருக்கிறார்கள். சில வீட்டில் என்ன நடக்கிறது என்றால், அவளுடைய விருப்பத்தை அவளிடம் சொன்ன பின் அவளுடைய அம்மா, அதாவது அந்த பெண்ணோட மாமியார் என்ன சொல்வா அப்படின்னா, சரி இவங்க கிளம்புறாங்க, 2 பேருமே கிளம்புறாங்கன்னு வைங்களேன். கிளம்புறப்ப நிறைய குடும்பங்களில் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த மாமியாருக்கு மகனுக்கு கல்யாணம் ஆன உடனே அந்த மாமியாருக்கு ஒரு பயம் வந்துடுது. எங்கே தான் மகன் தன்னை விட்டு பிரிஞ்சிருவானோ, இவங்க 2 பேரும் தனி குடித்தனம் போயிடுவாங்களோ, தனி குடித்தனம் போகக்கூடாது, நம்ம கண்ட்ரோல்லையே வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட மாமியார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உடனே ஏப்பா நீ தான் என்ன பொண்டாட்டி சேலை எடுக்கணும்னு சொன்னாலாம், நீ தான் பகல் ஃபுல்லாக ஆஃபீஸில் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு வந்திருக்க, சேலை எடுக்கணும்னா நீ தான் போகணுன்னு இருக்கேன், டீயை குடிச்சிட்டு நீ பேசாமல் டிவியை பார்த்துட்டு ரெஸ்ட் எடு, நான் கூட்டிகிட்டு போயிடுறேன் அவளை சேலை எடுக்க, நானும் அவளும் போயிட்டு வர்றோம் அப்படின்னு ஒரு மாமியார் சொல்லுவான். அப்படின்னா அப்படி பேச்ச கேட்குறப்ப அந்த மனைவிக்கு என்ன முகம் சுளிப்பா, மனைவி முகம் சுளிப்பா, ஐயோ நம்ம புருஷனோட போகணும்ல ஆசைப்பட்டோம் அப்படின்னு நினைப்பான். சேலை எடுக்கிறதே அவளுக்கு குறிக்கோளாக இருக்காது. சேலைகள் நிறைய கிடக்கும், ஒரு பீரோ நிறைய அவளுக்கு சேலை கிடைக்கும், ஆனால் புருஷனோட வெளியே போகணும். இந்த இதை மாமியாருக்கு புரியவே புரியாது. அந்த மாமியார் இப்படி சொல்லி மகனை நிப்பாட்டிடுவான். மகனை நிப்பாட்டிட்டு, சரி வா நீ சேலை எடுக்கணும்னு தானே சொன்னேன், நான் கூட்டிகிட்டு போகிறேன், நம்ம 2 பேரும் போவோம், அவள் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லுவான். அப்போ அந்த மனைவிக்கு என்ன தோணும், போகாமல் வேணான்னு சொல்லிடலாமா அப்படின்னு நினப்பா. அவன் மனசுக்குள்ளே ஒரு போராட்டம் நடக்கும். சேலை எடுக்கவே போவேண்ணா, நம்ம புருஷனோட ஞாயிற்றுக்கிழமை அவன் ஃபுல் ட்ரெஸ்ஸில் இருக்கிற அன்னைக்கு கூட போய்க்கலாம் அப்படின்னு அவன் நினப்பான். ஆனால் அதை வெளியே சொல்ல மாட்டான். சொன்னால் மாமியார்கிட்ட சண்டை வரும். ஏன் நான் போனால் என் கூட வரமாட்டேயா நீ, ஏன் சும்மா வா அப்படின்னு சொல்லுவாள். அது இவளுக்கு தெரியும். அதனால் அந்த ஒரு சங்கடத்தையும் கொடுக்காம, மாமியார் கொடுக்காம, சரித்த போகலாத்த அப்படின்னு போவாங்க 2 பேரும். அப்போ அங்கே எங்கே அந்த மனைவிக்கு மகிழ்ச்சி கிடைக்கும்? அந்த மனைவி சந்தோஷமாவா மாமியாரோட போகிறான்? அவளோட ஆசை புருஷனோட போகணுங்கிறது. இது ஏன் இந்த மாமியாருக்கு புரியலை? எத்தனை மாமியார்களுக்கு இது புரிவதில்லை? அப்பொழுது அந்த மனைவியின் மகிழ்ச்சியை தட்டி பறிப்பது யார்? மாமியார். இதையெல்லாம் தான் விட்டு கொடுக்கணும்.
ஒரு குடும்பம் வந்து ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி மாமியார் எல்லாம் சேர்ந்து இருக்கிற குடும்பத்தில் இதெல்லாம் கண்டிப்பாக அவங்க விட்டு கொடுக்கணும். ஒரு மாமியார் விட்டு கொடுக்கணும். அப்போ தான் அவள் சந்தோஷமாக இருப்பான். கணவனும் என்ன சொல்லணும், ஏம்மா எனக்கு வந்து அப்படிலாம் அலுப்பாக இல்லைம்மா, நானே போயிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லணும். அவனும் சொல்ல மாட்டான். சில குடும்பங்களில் சொல்லுவாங்க, சில குடும்பங்களில் அம்மாவுக்கு பயப்படுவாங்க. இப்படிப்பட்ட சில ஆண்மகன்கள் இருக்கின்றார்கள். இவர்களால் எல்லாம் மனைவின் மகிழ்ச்சி பறிபோகின்றது. கொடுமைப்படுத்தும் மாமியார்களும் இருக்கின்றார்கள். தன்னுடைய மருமகளை வேலைக்கு அனுப்பாத மாமியார்களும் இருக்கின்றார்கள். அவளுக்கு வேலைக்கு போனால் அவளுக்கு பொருளாதார சுதந்திரம் வந்துவிடும், அப்படி வரக்கூடாது என்று நினைக்கிறவர்களும் இருக்கின்றார்கள். எனவே இந்த மாதிரி சூழ்நிலைகளில் ஒரு கணவன் என்ன செய்ய வேண்டுமென்றால், தன்னுடைய அம்மாவையும் அனுசரித்து செல்ல வேண்டும். தன்னுடைய அம்மாவால் வீட்டுக்கு வந்த தன் மனைவிக்கு எந்த சந்தோஷமும் பறிபோகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு சமநிலையில் இருவரையும் கொண்டு சென்றால்தான் அவனாலும் நிம்மதியாக இருக்க முடியும். அந்த ஒரு குடும்பமும் சந்தோஷமான குடும்பமாக இருக்கும். இன்னும் சில குடும்பங்களில் வீட்டுக்கு வந்த மனைவிக்கும் மாமியாருக்கும் சண்டை என்றால், சரி அவன் என்ன நினைக்கிறான், இப்படி சண்டை டெய்லி சண்டை நடந்துகிட்டே இருக்குது ரெண்டு பேருக்கும், சரி ஒரு 10-15 நாள் அவங்க அம்மா வீட்டில் வேணால் இருந்துட்டு வரட்டும் அப்படின்னு அவன் நினைக்கிறான், புருஷங்காரன் நினைக்கிறான். ஆனால் இந்த பொண்ணுக்கு அப்படி போகலாம் விருப்பம் இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் அவன் கம்பல் பண்ணி கொண்டு போய் விட்டுறான். அப்போ அந்த மாமியார்காரையும் கூட சேர்ந்துக்கிட்டு சண்டைக்கு வந்துட்டு, சரி நீ வேணால் போய் இருந்துட்டு வா, 10-15 நாள் வேணால் இருந்துட்டு வா அப்படின்னு சொல்கிறான். அந்த 10-15 நாளில் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மாமியார்காரி மகனை அப்படியே ஃபுல்லாக அவன் பிரெயின் இருக்காயே, அவன் பிரெயினை வாஷ் பண்ணி விடுவான். இவன் கூப்பிடவே போக மாட்டான், அவளாக வரட்டும் அப்படிம்பா. இதுதான் ஈகோங்கிறது. மனைவி தானாக அந்த வீட்டுக்கு போகிறதான், இவன் கொண்டு வந்து விட்டவன் திரும்ப போய் கூட்டிகிட்டு வர்றதான். இந்த ஈகோவால் விவகாரத்து நடந்த கேஸுகளே நிறைய இருக்குது. எதுக்கு ஈகோ? புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே எதுக்கு ஈகோ? அவங்க 2 பேருமே ஈகோ பார்த்தாலுமே ஒரு மாமியாரோ மாமனாரோ அவங்கள ஈகோ பார்க்க விடலாமா? வாழ்க்கை குடும்பம் என்பது 7 ஜென்ம பந்தம். இந்த கணவன் மனைவி உறவு என்பது, அந்த உறவு நிலைத்திருக்க வேண்டாமா? அந்த உறவை பிரிக்கும் வகையில் ஒரு மாமியார் செயல்படலாமா? இவன் என்ன சொல்கிறது, அவன் இங்கே என் கூட சண்டை போட்டுகிட்டே தானே இருந்தான், என் கூட கோவிச்சுட்டு தானே இருக்கான், இருக்கட்டும், அப்படி வரணும்னு ஆசை இருந்தால், உன் மேலே பிரியம் இருந்தால் அவளே வரட்டும் அப்படின்னு மகனை ஏற்றி விட்டுருது. அவளே வரட்டும் அப்படின்னு ஏற்றி விட்டுருது. அவங்க அம்மா அப்பா கொண்டு வந்து விடட்டும்னு ஏற்றி விட்டுருது. அங்கே அவங்க வீட்டில் அவங்க அம்மா அப்பா, பொண்ணை பெற்ற அம்மா அப்பா அதை மேலே இருக்காங்க. சில குடும்பங்கள் அப்படி இருக்காங்க. ஏம்மா புருஷன் விட்டான்ல, நீ இருக்கணும், சண்டை தானே வந்ததுன்னு சொல்லி தானே கொண்டு வந்து உன்னை விட்டுருக்கான், கூப்பிடட்டும், அவங்க கூப்பிட்ட பிறகு நீ போ, நீ அவள் போகணும்னு சொல்லுவான். அப்போ அவங்க பேச்சு. இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் கணவன் மனைவி மட்டும் முடிவெடுக்கணும். அந்த பொண்ணு அவங்க அம்மா அப்பா பேச்சை கேட்கவே கூடாது. இல்லைப்பா நான் வந்தேன், சரி அவர் வரலன்னாலும் நான் போகிறேன் அப்படின்னு போயிடணும். ஹஸ்பண்டும் என்ன செய்யணும், இல்லைம்மா அவள் போனால் அவள் கொண்டு விட்டோம், திரும்ப நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு அவன் சொல்லணும். இப்படி இருந்தால் தான் அந்த உறவு திருமண உறவு நீடிக்கும். நல்ல நிலைமையில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான குடும்பமாக வாழ முடியும். நீயா நானா என்று கணவன் மனைவி இருவருமே போட்டி போட்டுக்கொண்டு, நீ என்னை அழைத்து செல்லு என்று அவள் சொல்ல, அவளாக வரட்டும் என்று இந்த பக்கம் கணவனின் மாமியார் சொல்ல, இப்படி எத்தனை குடும்பங்கள் பிரிஞ்சே போயிருக்கு. மாதக்கணக்கில் அவனும் இவனும் கூப்பிட போகிறதில்ல, மாதக்கணக்கில் அவனும் வர்றதில்லை. இந்த பக்கமும் அந்த பக்கமும் பேரண்ட்ஸ் இதுக்கு தடை பண்ணுறாங்க. இந்த காலகட்டத்திலும் இந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு மனைவியின் மகிழ்ச்சி பறிக்கப்படுகின்றது. ஒரு மாமியார் ஆகப்பட்டவள் தன்னுடைய மகனுக்கு எவ்வாறு புத்தி சொல்ல வேண்டும்? கஷ்டப்பட்டு நீங்கள் வளர்த்தீங்க, இல்லைன்னு சொல்லலை. உங்கள் வயத்தில் தான் அவன் பிறந்தான், நீங்கள் வளர்த்தீங்க, படிக்க வச்சிங்க, எல்லாம் செஞ்சீங்க. அதுக்காக தப்பான ஒரு போதனைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு தயவு செய்து சொல்லி கொடுக்காதீர்கள். அப்பா அவளை கூட்டிகிட்டு வா, நீ இங்கே வரட்டும், போய் 1 மாதம் 2 மாதம் ஆச்சுல்ல, இனிமேலும் விடக்கூடாதுப்பா, நீ போய் கூட்டு வந்துருன்னு சொன்னால் என்ன குடிஞ்சு போகும்? அதுதான் நீங்கள் மகனுக்கு செய்கிற உண்மையான ஒரு உதவிங்கிறத விட உங்கள் மகன் மகிழ்ச்சியாக இருக்கணும். பொண்டாட்டி இருந்தால் தானே அவன் மகிழ்ச்சியாக இருப்பான். கல்யாணமான பிறகு பொண்டாட்டியை பிரித்து வச்சா அவன் எப்படி சந்தோஷமாக இருப்பான்? இது நிறைய மாமியார்களுக்கு புரிவதில்லை.
புரிந்தாலும் புரியாத மாதிரி மகன் தான் சொல்கிறத கேட்குறான்ல அப்படின்னு அந்த மகனை கைக்குள்ளே போட்டு வச்சுக்கிறாங்க. இதனால் மனைவியினோட மகிழ்ச்சி 100% என்ன 200% பறிக்கப்படுகின்றது. ஆக ஒரு குடும்பம் நன்றாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் மாமியார்கள் ஆகிய நீங்கள் விட்டு கொடுங்கள், உங்கள் ஈகோவை விட்டு விடுங்கள். உங்கள் மகன் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் உங்கள் ஈகோவை விட்டு விடுங்கள். உங்கள் மருமகளிடம் அன்பாக பாசமாக நடந்து கொள்ளுங்கள். அவளுடைய மனசை எந்த காரணம் கொண்டும் நோகடிக்காதீர்கள். அவளுடைய உணர்ச்சிகளுக்கு அவளுடைய ஆசா பாசங்களுக்கு மதிப்பு கொடுங்கள். அவ்வாறு நீங்கள் மதிப்பு கொடுத்து விட்டால் அவள் உங்களை ஒரு அம்மாவாகவே ஏற்றுக்கொள்வாள். செய்வீர்களா? ஜெயலலிதா அம்மா கேட்ட மாதிரி தான், நீங்கள் செய்வீர்களா என்ற மாதிரி. மாமியார்களே, எல்லா மாமியார்களே, உங்களுக்காக தான் இந்த பதிவு. தயவு செய்து உங்கள் வீட்டுக்கு வரும் மருமகளை அன்பாக வைத்துக் கொள்ளுங்கள், பாசமாக வைத்துக் கொள்ளுங்கள். அவளை கொடுமைப்படுத்தாதீர்கள். உங்கள் மகனுக்கும் அவளுக்கும் சண்டையை மூட்டிவிடாதீர்கள். சண்டை அவர்களுக்குள் தானாக வந்தாலும் அதை நடுவில் நின்று சமாளித்து சமரசம் பண்ணி வையுங்கள். அவர்களுடைய சின்ன சண்டையை காரணமாக காட்டி அதை பிரிக்காதீர்கள், அவர்களை பிரித்து விடாதீர்கள். தயவுசெய்து உங்கள் வீட்டிற்கு வந்த மருமகளை வாழ வையுங்கள். இது என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள். மிகவும் பணிவுடன் இந்த வேண்டுகோளை வைத்து இந்த பதிவை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த பதிவு பிடித்திருந்தால் என்னுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்னதில் ஏதாவது தவறு இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், திருத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.